தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழக குடும்பங்களில் இதுவரை அரசு வேலை கிடைக்காத தகுதியான இளைஞர்களுக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்கப்படும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அண்ணாமலையின் பேச்சு தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் செய்தி வெளியானது. இந்த செய்தியை குறிப்பிட்டு தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தமிழ்நாட்டில் இப்போது இருக்கும் அரசு பணிகள் எண்ணிக்கை மொத்தம் சுமார் 9.5 லட்சம். சுமார் 7.6 கோடி மக்கள் உள்ள மாநிலத்தில் 2.397 கோடி அரசு வேலைகள் வழங்கப்படும் என்று பாஜக கூறுகிறது. குழந்தைகள், ஓய்வு பெற்றவர்களையும் உள்ளடக்கிய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 1/3 அரசு வேலையாம் என கிண்டலாக தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த அண்ணாமலை, தமிழக குடும்பங்களில் இதுவரை அரசு வேலை கிடைக்காத குடும்பங்களில் உள்ள தகுதியான இளைஞர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று நான் கூறியதை திமுகவின் குடும்ப தொலைக்காட்சி திரித்து சொல்லியிருப்பதில் ஆச்சரியமில்லை. ஆனால் ஒரு மாநிலத்தின் அமைச்சர் எவ்வளவு வேலையில்லாமல் இருக்கிறார் என்பது திமுகவின் குடும்ப தொலைக்காட்சியில் வந்த பொய்யான செய்திக்கு கருத்து கூறுவதில் இருந்து தெரிகிறது. அரசு பணிகளுக்கான தேர்வு எழுத ஆண்டுதோறும் விண்ணப்பிக்கும் 30 லட்சம் விண்ணப்பதாரர்களில் அரசு பணி பெறாத குடும்பத்தாரை கண்டறிந்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்குவதை சுமையாக நீங்கள் கருதலாம். ஆனால் அதுதான் உண்மையான சமூக நீதி. இதை பாஜக செய்யும். திமுகவை போல் 3.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று வாக்குறுதி கொடுத்து அதில் 10% கூட நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்ற மாட்டோம். முதலில் ஓராண்டிற்கும் மேலாக தேர்வு முடிவுகளோ நேர்முக தேர்வுக்கான அழைப்போ பணி நியமனமோ செய்யாமல் இருக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தூக்கத்தை தட்டி எழுப்பும் பணியை செய்யுங்கள். 2 ஆண்டுகளாக நியமிக்கப்படாமல் இருக்கும் தேர்வாணைய தலைவர் பொறுப்புக்கும் உறுப்பினர் பொறுப்புக்கும் தகுதியானவர்களை நியமிங்கள் என அண்ணாமலை காட்டமாக விமர்சித்துள்ளார்.